என்னால இந்த பிரச்சனைகளெல்லாம் சமாளிக்கவே முடியல. பிரச்சனை இன்னைக்கு முடியும், நாளைக்கு முடியும், இந்த வாரம் முடிஞ்சிடும் அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கிறேன். ஆனா இந்த சூழ்நிலை மட்டும் என்னை விட்டு மாறவே மாட்டேங்குது. நான் நினைச்சா கூட இது என்னை விட்டு போக மாட்டேங்குது. நான் விட்டு போனா கூட அது என்னை பிடிச்சிக்கிடுது அப்படின்னு சொல்லி ரொம்ப பயத்தோடு கூட நீங்க இருக்கீங்களா? ரொம்ப துக்கத்தோடு கூட இருக்கீங்களா? இன்னைக்கு கர்த்தர் உங்க கூட பேசுகிறார். நாகூம் எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15வது வார்த்தையினுடைய கடைசி பகுதி இப்படியாக சொல்கிறது, துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவது இல்லை. எவ்வளவு அற்புதமான வார்த்தைகள் பாருங்க. இதுவரைக்கும் உங்க பாதையில துஷ்டன் வந்திருக்கலாம், பிசாசு வந்திருக்கலாம், பலவிதமான மனிதர்கள் உங்களுக்கு குறுக்கிட்டு பலவிதமான அவமானத்தையும் பலவிதமான நிந்தனையும் இருதயத்துல வேதனையும் கொடுத்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு வாக்கு தத்தமாய் இன்றைக்கு கர்த்தர் உங்களோட பேசுகிறார். என்ன சொல்லுகிறார்? இனி இப்படிப்பட்ட துஷ்டன் உனக்கு வருவது இல்லை. அவன் வேலை எல்லாம் முடிந்து போனது. வேத வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, அவன் முற்றிலும் சங்கரிக்கப்பட்டான், முழுவதுமாய் சங்கரிக்கப்பட்டு விட்டான். கர்த்தர் சொல்ற அந்த வார்த்தையை இனி நீங்க தேடியும் உங்க சத்ருவை நீங்க காண மாட்டீங்க. என்ன பிரச்சனை உங்களை ரொம்ப அழுத்தி கவ்வி கொண்டு உங்களை விட்டு பிரியாம அது ரொம்ப உபத்திரவப்படுத்தினதோ, எந்த மனிதர்கள் உங்களை ரொம்ப உபத்திரவப்படுத்தினாங்களோ அவர்கள் முழுவதுமாக சங்கரிக்கப்பட்டு விட்டார்கள். எந்த பாவம் எந்த சாபம் உங்களை பிடிச்சு வச்சுட்டு நான் உன்னை சாகா விடாம நான் சாகடிக்காம விட மாட்டேன்னு உங்களை பிடிச்சிருந்துச்சோ அது எல்லாம் இன்றோடு உங்களை விட்டு போய்விட்டது. துஷ்டன் இனி உங்க வழி வருவதே இல்லை. ஆமென். உங்களுக்கு விரோதமாக எழும்பியிருக்கிற துஷ்டன் இனி முழுவதுமாக அவன் சங்கரிக்கப்பட்டிருக்கிறான். கர்த்தர் சிலுவையிலே அதை ஜெயித்திருக்கிறான். நீங்க இப்படி சொல்லணும், ஆண்டவரே என்னை பின்பற்றி வருகிற, என்னை பிடித்து கொண்டு என்னை அவமானப்படுத்துகிற, என்னை அழுகைக்குள்ளாக மாற்றுகிற, என்னை நிந்தைக்குள்ளாக மாற்றுகிற துஷ்டனை நீ சிலுவையிலே நீ ஜெயித்திருக்கிறீர். அந்த வல்லமையினாலே அந்த இரத்தத்தினாலே இந்த துஷ்டனை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எரித்து சாம்பலாக்குறேன்னு சொல்லுங்க. நான் சொல்லுகிறேன், துஷ்டன் இனி உங்க வாழ்க்கையில வரவே மாட்டான். எத்தனையோ பரிசுத்தவான்களை துஷ்டன் பிடிச்சிட்டு வந்தான். ஆனா கர்த்தர் எல்லாம் சங்கரித்து போட்டான், எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போட்டான். அதே தேவன் இன்றைக்கும் வாசம் செய்து கொண்டிருக்கிறார். பயப்படாதீங்க. இனி எந்த துஷ்டனையும் பார்த்து பயப்படாதீங்க, எந்த மனிதர்களையும் பார்த்து பயப்பட வேண்டாம், எந்த சூழ்நிலையும் பார்த்து நீங்க பயப்பட வேண்டாம். கர்த்தர் அதை முற்றிலுமாக மாற்றி போட்டிருக்கிறார். இனி உங்க வழியில வரவே மாட்டாங்க பாருங்க. அவங்க உங்களை பார்த்தா ஓடியே போயிடுவான். ஏன்னா இந்த மனுஷன் இப்படிப்பட்ட ஒரு மனுஷனா இருக்கிறானே அப்படின்னு சொல்லி பயந்து ஓடுகிற அளவிற்கு தேவன் மாற்றுவார். விசுவாசிங்க, கர்த்தர் அந்த வார்த்தை உங்களுக்கு அப்படி நிறைவேற்றி கொடுப்பாராக. பயப்படாதீங்க, தைரியமா இருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.